எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நீந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த நாளுக்காக சகோதர உறவுகளுக்காக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நானும் எனது உடலும், நானும் எனது மனமும், நானும் எனது ஆன்மாவுக்கு சில பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்த்து நல்லா சாதாரண மூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து கண்ணுக்கு ஒரு 10 போட்டு 5 தடவை உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விடவும். அப்படியே கண்களை நல்லாக வருடிக்கொள்ளவும். இப்போ கண்களுக்கு பயிற்சி, இந்த பெருவிரலை நன்றாக கருவெளிகள் மட்டும் பார்க்க வேண்டும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே மற்ற கையையும் நன்றாக அழுத்தி பிடித்து உள்நோக்கி வெளிநோக்கி கொண்டு வர போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. இதை உங்களுடைய துடையில் வச்சு இடப்பக்க துடையிலிருந்து வலப்பக்கத்துக்கு இந்த பெருவிரலை மட்டும், கண் பார்வை மட்டும், கருவெளிகள் மட்டும் பார்க்க வேண்டும். பெருவிரல் நோக்கி 1 2 3 4 5 6 7 8 அப்படியே பார்க்கணும். இப்போ வந்து 8 7 6 5 4 3 2 1 இடப்பக்கம் கொண்டு வரும். இப்போ இந்த வலப்பக்கத்துடையில் உங்களுடைய கையை வச்சு இடப்பக்கம் கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே கிளாக் வைஸாக நாங்கள் சுற்ற போகிறோம். கண்ணுக்கு பயிற்சி, பெருவிரலை மட்டும் பார்த்து கொண்டு 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. இங்கே கொண்டு வச்சுட்டு இந்த கிளாக் வைஸாக போக போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே சுற்றி கொண்டு வந்து கண்களை சிமிட்ட வேணும். கண் அடிக்கிறது மாதிரி கண் அடிக்க வேணும். 1 நிமிடம் தொடர்ச்சியாக அடிக்க வேணும். சாதாரண மூச்சு. கண்ணில் காய்மானம், தேய்மானம், கண் பார்வை குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அப்படியே நன்றாக கண் அடிக்கிற மாதிரி கண் அடிக்க வேணும். இது கண்ணை நல்லாக ஒரு பாயிண்ட் புள்ளியை பார்த்து அப்படியே கண்ணை கருமொழி அசைக்காமல் ஒரு இடத்துல பார்க்க வேணும். கண்ணை முழிச்சு 1 நிமிஷம் பார்க்க வேணும். உங்களுடைய கண்கள் நோகும். அந்த நேரம் திரும்பவும் உங்களுடைய கண்களை பிளிங்க் பண்ண வேணும். பிளிங்க் பண்ணி ஒரு பச்சை கலருக்கு முன்னுக்கு எனக்கு பின்னால் நல்ல மரங்கள், வாழைகள் எல்லாம் இருக்குது. இங்கால நல்ல மரங்கள், இயற்கை மரங்கள் இருக்குது. அந்த பச்சை கலரை பார்க்கணும்.
பச்சை கலரை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கணும். பச்சை கலர் குளிர்ச்சியாக கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும், இரத்தோட்டத்தை பெருக்கும். அல்லது புட்கள் அல்லது இலைகள் அப்படியான இயற்கை சூழல்களை கொண்டு கூட நீங்கள் இந்த கண்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுக்கலாம். இந்த மேல் கீழ் இடம் வலம், மேல் கீழ் இடம் வலம், மேல் கீழ் இடம் வலம். இப்போ வந்து வலம் இடம் வலம் இடம். கண் மொழியை மட்டும்தான் கொண்டு போகிறது. தலை அசைக்கிறேல 1 2 1 இடம் வலம் வலம் இடம் இடம் வலம் இடம் 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 இடம். இது அப்படியே மணிக்குடி சுற்றுற மாதிரி ஒரு மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம், மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம், மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம், மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம், மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம். இந்த மொழி மட்டும்தான், கருத்த மொழி மட்டும்தான் அசைய வேண்டும். தலையல் வேறு உறுப்புகள் ஒன்றும் அசையக்கூடாது. மேலே கீழே, மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம், மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம். அது ஒரு தர மாதிரி. இடது பக்கம் மேலே வலது பக்கம் கீழே, இடது பக்கம் மேலே வலது பக்கம் கீழே, இடது பக்கம் மேலே வலது பக்கம் கீழே, வலது பக்கம் மேலே கீழே இடது பக்கம், வலது பக்கம் மேலே கீழே இடது பக்கம், வலது பக்கம் மேலே கீழே இடது பக்கம், வலது பக்கம் மேலே கீழே இடது பக்கம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு கண்ணுக்கு சரியான எரிச்சல் இருந்தால் அல்லது கண் பார்வை, கிட்ட பார்வை, தூரப்பார்வை குறைவாக இருந்தால் அப்படியான பயிற்சிகளை செய்து அல்லது ஒரு டிஷ்யூ எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் எடுத்து அந்த டிஷ்யூவை வந்து நினச்சி, இது டிஷ்யூ இது நல்லாக நாளாக மடித்து இப்படி நல்லாக மடித்து வச்சுக்கொண்டு ஓம் வாட்டரில் நீங்கள் வெட் பண்ணிக்கொண்டு இந்த தண்ணியாக இருக்கும் அந்த சூட்டோடையே இப்படி 1 2 3 4 5 6 7 8 clockwise 8 7 6 5 4 3 2 1 அப்படி செய்ய வேணும். அப்படி பேருந்து ரெண்டு கண்களுக்கும் செய்ய வேணும். 2 கண்களுக்கும் சேர்த்து செய்ய வேணும். எப்படி செய்கிறது? மடித்து 2 பேப்பரை டிஷ்யூ எடுத்து, கேன் டிஷ்யூ இருக்கும், அதை மடித்து இப்படி மடித்து கேன் டிஷ்யூவை நல்லா 4ஆக மடித்து கொண்டு ஹாட் வாட்டரில் வச்சு வெட்டாக்கி கொண்டு 2 கண்ணுக்கும் பத்து போட்டு 1 2 3 4 5 6 7 8 clockwise 8 7 6 5 4 3 2 1 அப்படி செய்து அப்படியே கண்ணுக்கு மேலே கொஞ்ச நேரம் கண்ணை மேலே வச்சு இந்த வெட் பேப்பரை அப்படியே வச்சு கொண்டு இருக்கலாம். அதுபோல் கிக்கம்பர் இருக்குது தானே, கிக்கம்பரை நீங்கள் எடுத்து சின்ன வட்டமாக வெட்டி போட்டு குளிரோட வைக்கக்கூடாது, கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வார்ம் பண்ண தேவையில் வெட்டி அதை கன்னத்தில் அப்படியே வைக்கிறது. அப்போ உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கண்கள் வந்து குளிர்ச்சியாகவும், மற்றது பார்வை விஷன் வந்து நல்ல முறையில் இருக்கும். காய்கிற தன்மைகள் வந்தால் இப்படியான பயிற்சிகள் செய்யும் போது
உங்களுடைய கண்கள் நல்ல பிரகாசமாகவும் விழிப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும் என்ற இந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் பயனடையுமாறு அன்போடு கேட்டு நிற்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. வாழ்க வளமுடன்.